வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். ஆர்சிபி vs டெல்லி. இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேர் தான் பேசுறதுக்கு, ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்னு ஹெசலூட், இன்னொன்னு புவனேஸ்வர் குமார். யாரு போட்டு நோண்ட போறா, யாரு அதிக விக்கெட் எடுக்க போறான்னு போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. 3 ஓவர் 5 ரன் 3 விக்கெட் புவனேஸ்வர் குமார். ஹெசலூட் 3.3 12 ரன் 4 விக்கெட். அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. சாஹில் டக்கு, கேஎல் 1, ராணா 1, ரிஸ்வி முட்டை, ஸ்டப்ஸ் 5, அக்ஷர் முட்டை. இங்கேயே வந்து மேட்ச் ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேம் பத்தி பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஆர்சிபி போட்டு மிதிச்சிட்டாங்க டெல்லியை. கம்ப்ளீட்லி டிஸ்ஹார்டனிங் ஃபார் டெல்லி. அ டீம் விச் ஐ ரியலி பிலீவ் who could do well, but complete disappointment for all Delhi fans, especially in their home ground. Please take me to the game. இது வந்து எப்படின்னா, இந்த நியூ கடப்பாறை வந்து யாருன்னாக்க ஆர்சிபி தான் இப்போ சதிக்கு, புரியுதா? நாட் ஈவன் பஞ்சாப். ஏன்னா வே தே ஆர் டிஸ்மேண்ட்லிங் த ஆப்போனன்ட் பயங்கரமா. இந்த மாதிரிலாம் என்ன சார் பொசுக்கு நாட் ஈவன் பஞ்சாப்ன்றீங்க பாத்தீங்களா? ஆமா, இல்லமா பஞ்சாப் கப்படிக்கல, ஆர்சிபி கப்படிச்சிருக்கல. ஏன்பா அவங்க கான்பிடன்ஸ்ல ஆடுறது பாரு, அவங்களோட கான்பிடன்ஸ் பாரு. டீம் ஃபீல்டு உள்ள ஸ்கை ஹை கான்பிடன்ஸ்ல ஆடுறாங்கப்பா. அது உனக்கு தெரியும்ல. see you have to see the way the brand of cricket what they play. They are really playing really well. அது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். whatever you may say, அதை வச்சு சொல்றேன் நான். ஸோ பவுலிங் வந்து நல்ல கிளிக் ஆகுது, நல்ல வெரைட்டி இருக்கு, விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க. தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். அங்க ஹைலைட்ஸ், அவங்க ஹைலைட்ஸ் கூட இவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல. டெல்லி ஆன கேமோட ஹைலைட்ஸ் கூட நம்ம இவ்வளவு கேம் மாதிரி போகுமான்னு தெரியல. 8-6 நான் நினைச்சேன் ஃபுட்பால் தான், 2 பேர் ஃபுட்பால் அடிச்சுக்கிறாங்க போட்டுருக்கு, மாறி 8 கோல் இவன் 6 கோல் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில பார்த்து கிரிக்கெட் 8-6 இருந்து அவங்க வந்து மேசிவான ஒரு ரிகவரி, 75 ஆல் அவுட். இதுக்கு வந்து என்ன, இதுக்கு நீங்க வந்து யாரு தேங்க்ஸ் சொல்லணும்னா ரஜத் பட்டிதார் சொல்லணும். ஏன்னா 2 டிராகன் இந்த பக்கம் அந்த ஒரு அனல் கக்கிட்டு இருக்கும் போது 3 ஓவர் 5 புவி, அதே மாதிரி 3 ஓவர் 5 வச்சிருந்தாரு நம்ம ஜார்ஜ் த பாஸ் கூட. 2 பேர் இருக்கும்போது சரி பாவம், நம்ம இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம், பொட்டி படுகை எல்லாம் பெரிய இதெல்லாம் எடுத்து வந்துட்டோம், கொஞ்சமாச்சும் எங்களுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் வேணும், ஓப்பன் நெட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீ போட்டு பழகிடா கண்ணான்னு சொல்லி ரொமாரி ஷெப்பர்டுக்கு ஓவரு, குருணால் பாண்டியாக்கு ஓவரு, ரஷீதருக்கு ஓவர், எல்லாருக்கும் மோலி கொடுத்தாரு. எல்லாம் கொஞ்சம் அந்த ரன் அடிச்சதுனால தான் டெல்லி வந்து 49 அந்த டார்கெட்டை தாண்டி 75 வந்து வந்தாங்க. அண்ட் 75 ஆர்சிபிக்கு வந்து பவர் பிளே ஸ்கோர் அவங்க அடிச்சு முடிச்சுட்டாங்க. இதுல ஒண்ணும் கிடையாது. அதாவது எங்களை வந்து எங்க இடத்துல பழி வாங்கினீங்களே, உன்னை நான் பாரு எப்படி ஒரு ஹியூமிலேஷன் டிபீட் கொடுக்குறான் பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. இந்த ஆக்சுவலா வந்து இந்த 2 டீம் அடிச்ச ஸ்கோர் கூட அதை விட அதிகமா 4 ரன் அடிச்சிருந்தாரு போன மேட்ச் கேஎல் ராகுல், 156. ஆனா இந்த மேட்ச் 2 பேர் சேர்த்தாலே 152 தான் வந்துச்சு. திடீர்னு வந்து அதாவது இப்ப இந்த என்ன இந்த வர இப்ப இந்தியால வந்து பயங்கரமா வெப்பமா ஆகுது எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏரியா மேட்சுக்கு ஒரு எவ்ரி ஆல்நைட் மேட்ச் வந்து யாரும் மரம் நட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேங்கடையில மும்பை நட்டாங்க, நேற்று சேப்பாக்கில் சிஎஸ்கே நட்டாங்க, இன்னைக்கு தலைநகர் டெல்லியில வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நட்டிருக்காங்க. அந்த மரத்தின் காரணமா மேட்ச் நடக்கும் போதே வந்து பயங்கரமா புழுதி பறக்கும் பாருங்கிற மாதிரிலாம் காத்து அடிச்சுட்டு போச்சு. பாப்போம் இந்த ஜகர்நாட், அதாவது பஞ்சாப் அண்ட் பெங்களூர் ஜகர்நாட்டை எந்த டீம் அடிப்பாங்கன்னு தெரியல. பட் திஸ் ஜகர்நாட் கோனா கண்டினியூ. கார்த்தி ப்ரோ, அதாவது கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஆர்சிபி. அவங்க வந்து 8 ரன்ஸுக்கு 6 விக்கெட் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 49 ரெக்கார்டை இன்னைக்காச்சும் எரேஸ் பண்ணணும் அவங்க ஹிஸ்டரியில இருந்து நினைச்சிருப்பாங்க. ஆனா வந்துட்டு இதை எரேஸ் பண்ணாம போனதுக்கு வந்து ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஆர்சிபியா இருந்திருக்கும். அதான் ப்ரோ, எனக்கு என்னன்னா லைக் பண்ணியிருக்கலாம். எனக்கு ரஜத் பட்டிதர் இவங்க 3 ஓவர் பவுல் பண்ணி பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்த வெளியெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஜாஸ் ஹேசல்வுட் ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு, திருப்பி அவரை இன்ஜுரி பண்ணிட வேணாம், 4 ஓவர் ஸ்பெல் வேணான்ற யோசிச்சிருப்பாருன்னு தெரியல. பட் அந்த 2 ஓவர் அவங்க போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அந்த 49 வந்து அவங்க இதுல இருந்து அழிச்சிருக்காங்க. அவன் பிளேயர் இன்ஜுரியானா கூட பரவாயில்லடா, அந்த 49 வேற அழிக்கணும்டா. நேத்து வேற அது ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு, நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆகி. ஸோ அந்த 49 அழிக்கணும்டான்னு ஆடி இருக்கலாம், அது ஏன் பண்ணலே தெரியல. அது எனக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அதை அழிச்சிருக்கலாம். ஆர்சிபி அவங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த 49 கோண என்ன சொல்றது, சேஸ் தம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் தான். அதை அழிக்கிற வரைக்கும் அதை ரன் பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க அதுக்கு பின்னாடி. கம்ப்ளீட் டாமினன்ஸ் பை ஆர்சிபி பவுலர்ஸ்.
ஆக்சுவலா அவங்க 2 பேர் இருக்கப்போ மிச்சம் எந்த டீமா இருந்தாலும் அவங்க 2 பேரை பார்த்து ஆடலைன்னா கஷ்டப்பட போறாங்க கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஓகே, சீசன். ஆர்சிபி பேட்டிங் வரப்போ உஃப்னு ஊத்திட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு டார்கெட்டான்னு சொல்லிட்டு ஸோ மேட்ச் பத்தி பேச ஒண்ணுமே கிடையாது. அப்படியே நாளைக்கு கேம் ப்ரிவ்யூ போயிடலாம். பஞ்சாப் சரி டேக்கிங் ஆன் ஆர்ஆர். ப்ரெடிக்ஷன் சொல்லிடு. நேத்து கேம் யார் ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க சொல்லு, ப்ரெடிக்ஷன்ஸ் அது வந்து சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி 3 இல்ல நான் டெல்லி சொன்னேன். நானும் கார்த்தி ப்ரோ டெல்லி சொன்னோம், ஷாம் ப்ரோ ஸ்ரீதர் சாரும் ஆர்சிபி சொன்னாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே பாயிண்ட், எங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே நாளைக்கு கேம் ப்ரிவ்யூ போயிடலாம். பஞ்சாப் ஆர்ஆர் க்ரூஷியல் கேம் ஃபார் ஆர்ஆர். ஏன்னா டேபிள் வந்து அவங்களும் தே ஹேவ் டு கோ ஃபார்வர்ட் as much as possible. இப்பயே வந்து தே ஹேவ் டு ஃபினிஷ் இட். கடைசியே வந்து போய் ரொம்ப டைட் பண்ணி வச்சுக்காம இப்பயே வந்து தே ஹேவ் டு கோ டு தட் மார்க். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டாப் மக்களே எங்களோட மார்க்ஸ் நாங்கள் போடுறோம், கீழே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ப்ரோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பஞ்சாபோட டாமினன்ஸ் தொடருமா ஆர் கேன் ஆர்ஆர் என் பஞ்சாப் வின்னிங் ஸ்ட்ரீக்? நோவே நோவே. புது முல்லான்பூர்ல ஆடுறாங்க. முல்லான்பூர்ல வந்து என்ன ஆகுது ஏதாகுது அங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்த எல்லா டீமுக்கும் தெரியும். நீங்க சம்பவம்னா அதுக்கு மேல ஒண்ணு நடக்கும். ஆல்ரெடி எஸ்ஆர்எஸ் ட்ரை பண்ணிட்டு அப்படிதான் பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து அதே மாதிரி ஆறாயிரம் அடிச்சுட்டு ஆறாயிரம் திருப்பி பல்ப் வாங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், வேற எந்த ஒரு தாட்டும் இல்லை. பஞ்சாப் அடிக்க முடியாதுப்பா அந்த ஊர்ல. அங்க போய் பிரயான் சாரியா நல்லா அடிப்பாங்க, டைமென்ஷன்ஸ் சூப்பரா ஆடுவான் ஜென்ரலா. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் வில் வின் டுமாரோ அண்ட் we can see some glimpses from the youngster and 30-40 அடிப்பான், அவுட் ஆயிடுவான் சூரியவன்ஷி. சார் பட் ஆர்ச்சர், பர்கர், ஜட்டு, பிஷ்னாய் கொஞ்சம் bowling நல்லா இருக்கே சார். ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா டேமேஜ்? இவங்க பேட்டிங் அந்த போலிங் ஆடுறதுக்கு இவங்க பேட்டிங் இருக்குல்ல. மற்ற டீம்னா நீங்க சொல்றது கரெக்ட், பட் இவங்க பேட்டிங் வந்து அவங்க போலிங் ஆடுறதுக்கு இந்த பேட்டிங் இருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்றேன். சொல்லுங்க கார்த்தி ப்ரோ. அது இல்லாம ஸ்லோ விக்கெட்டா போடுவாங்க அவங்க, இவங்க ஃபாஸ்டா போடுவாங்க, ஈஸியா அடிச்சுடுவாங்க. இல்ல லைக் டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்களோட பெஸ்ட் சான்ஸ் டு லூஸ் அ கேம் இந்த டோர்னமெண்ட் வந்து லாஸ்ட் கேம் தான். அதையும் கருணையால பொழைச்சு அதையும் லூஸ் பண்ணாம ஜெயிச்சிட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கேம் லூஸ் பண்ற அளவுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆல்சோ ஸ்டில் இன்னொரு கன்சர்னா எனக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல தெரிகிறது என்னன்னா, தேர் லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் ஃபினிஷிங் எபிலிட்டி வந்து பெருசா இன்னும் டெஸ்ட் பண்ணியே பார்க்கல. ஏன்னா இப்போ போன மேட்ச்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபர்ஸ்ட் கேட்ச் கருண் நாயர் எடுத்திருந்தாருன்னா திருப்பி வந்த சஷாங்க் சிங்கோ அடுத்து வந்து அந்த மார்க்கஸ் ஸ்டைனிஸோ அதை ஃபினிஷ் பண்ணிருப்பாங்கன்றது பெரிய கேள்விக்குறி. அந்த கண்டிஷன்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணாது, அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்ஆருக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஸ்ரேயஸ் ஐயரை இப்போ சேசிங்ல அவங்க போறாங்க, ஐ மீன் பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் வரைக்கும் வந்து ஈஸியா அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து இவங்க ஜெயிக்க போறாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. இது அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு இவங்ககிட்ட ரிசோர்சஸ் இருக்கான்ற கேள்வி இருக்கு. ரிசோர்சஸ் இருக்குன்ற சந்தேகம் கிடையாது, நாண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. நான் நாளைக்கு ஒரு டீமை சூஸ் பண்ணுவேன்னா பஞ்சாப் கிங்ஸ் சூஸ் பண்ணுவேன், பட் ஐ வில் ஹாப்பிலி அக்செப்ட் இஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் டிஃபீட்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன் தேர் ஹோம் கிரவுண்ட். ஏங்க அவங்க 2 பேருமே தே வில் ஹாப்பிலி அக்செப்ட் தான். அவங்களுக்கு மட்டும் என்ன பஞ்சாப் ஜெயிக்கணும் ஆசையா? ஸோ எனக்கு மட்டும் தான் ஆசை. பட் ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரி ஒரு வேலிட் பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட லோயர் மிடில் ஆர்டர் வந்து பெருசா டெஸ்ட் ஆகல. ஒன்லி ஃபார் த ஜிடி மேட்ச் வேற இங்க வந்து பாட்லெட் வரைக்கும் வந்து பேட்டிங் ஆடி கொஞ்சம் ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச் இல்லாம மற்ற எல்லா மேட்சும் ஓரளவுக்கு நீட்டாவே மேலேயே முடிஞ்சிருது மேட்ச். ஸோ இஃப் தேர் லோயர் மிடில் ஆர்டர் கெட்ஸ் டெஸ்டட் அது நல்லது ஆக்சுவலி. ஏன்னா இப்பயே டெஸ்ட் ஆனாதான் கோயிங் ஃபார்வர்ட் தே கேன் டூ தட் வெல் அப்படிங்கிறது என்னோட தாட். பட் ஆன் பேப்பர் டெஃபினட்டா கன் டீம். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம் நான் பஞ்சாப் சொல்றேன், ஷாம் ப்ரோ பஞ்சாப் சொல்றாரு, ஸ்ரீதர் சாரும் பஞ்சாப் சொல்றாரு, கார்த்தி ப்ரோ பஞ்சாப் சொல்றாரு. எதுவும் மாற்று கருத்து இருக்கா? சோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நம்ம பண்றதுல இருக்கலே ஷார்டஸ்ட் வந்து ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோ இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட்டே இல்லை இன்னைக்கு. இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஒட்ட வச்சு பண்ணியிருக்கோம். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஷாம் ப்ரோ, ஸ்ரீதர் சார் அண்ட் கார்த்தி ப்ரோ. தேங்க்யூ.